அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, தகாத செயலை செய்து விட்டார்களேயானால் என்னைக்கு மார்க்கம் தெரியுதோ, மறுமை பற்றிய பயம் வருதோ, இறைவனை பற்றிய அச்சம் வருதோ, இன்னைக்கு திரிந்து அழுது யா அல்லாஹ் இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு என்று சொன்னா ஆம்பளையும் மன்னிப்போம், அல்ல பொம்பளையும் மன்னிப்போம். இதுல மார்க்கத்துல எந்த ஒரு திருந்திட்டாரா படைச்ச ரப்புல் ஆலமீன் மன்னிச்சிருவான். உங்களுடைய திருமண உறவை நீங்க அதை பாதிச்சு இருந்து தொடரக்கூடாதுன்னு நினைத்தால் நீங்கள் பிரிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. அந்த ஆள் தான் திருந்திட்டார் என்று சேர்ந்து வாழ விரும்பினீர்களே, ஆனால் சேர்ந்து வாழ விரும்பி இருக்கிறது. ஆம்பளைக்கு மட்டும் உரிமை இல்ல. ஒரு ஆள் நபிகள் நாயகத்திட்ட வர்றாரு, வந்து சொல்றாரு, இன்னும் இம்ராத்தி லாத்தருத்து எதலாமிசுங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, என் பொண்டாட்டி வந்து யாரு கையை பிடிச்சாலும் போயிடுறேங்கிறா இப்படிங்கிறாரு. இப்படி ஒரு பொம்பளையா இருக்கிறான்னு சொல்றாரு. எவ்வளவு டேஞ்சரான வார்த்தைன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, என் மனைவி தீண்டுபவருடைய எவருடைய கையையும் அவள் வந்து தட்டி விடுறது இல்ல, இப்படி நடந்து கொள்றாருன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீ விவாகரத்து பண்ணிருப்பா. அந்த மாதிரி தப்பான நடத்தையில போனாங்கன்னா விவாகரத்து பண்ணிரு. அவர் திருப்பிட்டு கேட்கிறாரு, நான் அவளை ரொம்ப விரும்புறேங்கிறாரு. இதுக்கு பிறகு விரும்புறேங்கிறாரு அவர். அப்ப சேர்ந்துக்க போ. ரசூல் என்ன பண்ணாங்க, நீ விரும்புற சேர்ந்து போட அனுமதிச்சுட்டாங்க. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நூல்ல காணப்படுகிறது. நீங்க தவறான நடத்தைக்கு போன பிறகும் சேர்ந்து வாழ நினைச்சால் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பிரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மார்க்கத்தில் உரிமை இருக்கிறது. அதனால் திருமண பந்தங்களுக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாது. உங்களுடைய மனநிலையை பொறுத்த ஒரு மேட்டர் அது. சில பேர் அதை சகித்துக் கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படி நீ இன்னொரு பொம்பளைகிட்ட போயிட்டு வந்து எனக்கு தேவையில்லைன்னா மார்க்கத்தில் பெண்களும் விவாகரத்து ஈஸியா பெறுவதற்கு வழி இருக்கிறது. ஆண்கள் மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது. உங்க திருமணம் விரும்பினா நினைக்கலாம். ஒரு முஸ்லிம் பெண் இந்துவாகி இஸ்லாத்தை வழிபட்டால் பலன் கிடைக்குமா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இஸ்லாத்தை வழிபட்டால் ஒரு முஸ்லிம் பொண்ணு இந்துவாகிட்டாங்க. சரி, ரொம்ப முரண்பாடு இருக்கு. நிக்கிறாங்க உட்கார்ந்து இருக்காங்கிற மாதிரி இருக்கு. நிக்கிறாங்க ஆனா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாத்துல அதாவதுங்க ஒரு அல்லாஹ் ஒரு கடவுளை தவிர ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா இஸ்லாத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல எல்லாம் இருக்கிறாங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டும் சேரவே இயலாது. நான் அடிப்படையில் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். கொள்கையில சேரவே இயலாது. ஆனா இஸ்லாம்ங்கிறது பிறப்பினால் வருவது கிடையாது, கொள்கையினால் வரக்கூடியது. ஒரு இஸ்லாமிய பெண்ணு தவறான ஒரு மார்க்கத்தை விளங்காத நேரத்தில் அப்படி ஒரு மதம் மாறி போயிட்டாங்க. இப்ப திருந்தி வர்றாங்களா? எல்லாம் ஏத்துக்குருவான். எல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன். எத்தனையோ சஹாபி பெண்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரி தப்பாக நடந்தவங்க தான். சஹாபி ஆண்கள் அப்படித்தான் நடந்து கொண்டாங்க. நபிகள் நாயகம் காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற ஆண்களையும் பெண்களையும் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறமே, அவங்கள பாதி பேர் வாழ்க்கை என்ன ரொம்ப டேஞ்சர். நம்ம எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருந்துச்சு. எல்லாம் ஏத்துக்கலையா? திருந்திட்டாங்கன்னா ஓகே. ரெண்டுலயும் இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னா அப்படி இருக்க முடியாது. எதுல அவங்க இருக்கிறாங்களோ அதுதான் கவனிக்கப்படுமே தவிர நான் இதுலயும் இருப்பேன் அதுலயும் இருப்பேன்னா அது முரணான ரெண்டுல எப்படி இருக்க முடியும்? முரண்பட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்க முடியாது. இது கருப்பாவும் இருக்கு சிவப்பாவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கருப்புனா கருப்பு, சிவப்பு இல்லைன்னு சிவப்புனா கருப்பு இல்லைன்னு அர்த்தம். உடல் உறுப்புகள் தானத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு உறுப்பை ஒருத்தனுக்கு தானம் செய்யலாங்கிற நாலேஜ் கிடையாது மக்களுக்கு. அதனால அந்த காலத்துல வந்து உறுப்பை தானம் செய்யுங்கன்னு சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது எப்படி தானம் செய்யறது? பிரியாணி போடவான்னு கேட்டிருப்பாங்க. தானம் செய்யற கையை தானம் செய்யினா சூப்பு வைக்கவான்னு கேட்டிருப்பாங்க. அந்த காலத்துல என்ன செய்ய முடியும்? அந்த காலத்து மக்களுக்கு சொன்னாலும் புரிஞ்சிருக்காது. அதனால உறுப்பை தானம் செய்யுங்க என்றும் ஹதீஸ் இல்ல, செய்யாதீங்கன்னு ஹதீஸ் இருக்காது. புதுசா உண்டாகிற விஷயத்துக்கெல்லாம் அதை நேரடியான வார்த்தைகளால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிஞ்சியும் இருக்காது. ஆனால் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த இன்னைக்கு ஆய்வு பண்ணா கூட அது கூடும் கூடாது என்று சொல்வதற்கு ஏற்றவாறு வாசகங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்களே தவிர, உதாரணமா இப்ப ரத்த தானம்னு ஒண்ணு செய்யறாங்க. ரத்த தானம் அந்த காலத்துல செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இன்னைக்கு செய்யறாங்க. ஆனா ரத்த தானத்தை பத்தி குர்ஆன்ல இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டா ரத்தத்தை நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு ஹராமு, நிர்பந்தமான நிலையை நீங்க அடைந்து விட்டால் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இருக்கும். செத்து போயிருவீங்க. ரத்தம் தான் இப்ப இருக்குது, ஆற்றத்தை இருக்குது, வறுத்து திண்டு போ. சாதாரண இடத்துல திங்க கூடாது. நான் செத்து போயிருவேன்னா திங்கலாம். அப்ப திங்கவே அல்ல அனுமதிக்கும் போது ஒரு ஏத்திக்கிறதுல என்ன இருக்குங்கிற அதுவும் நிர்பந்தம் தானே. இப்படி வழங்கலாம். டைரக்டா ரத்த தானம் செய்யுங்கன்னு பார்க்க இயலாது.
இப்படி விளங்கக்கூடிய அடிப்படை எந்த விஷயத்துக்கும் குர்ஆன்ல இல்லாம கிடையாது. இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை கொண்டாந்தாலும் அதுக்கு குர்ஆன்ல ஒரு அடிப்படை இருக்கும், ஹதீஸ்ல ஒரு அடிப்படை இருக்கும். அந்த அடிப்படையில ரத்த தானம் கூடாது என்று சொல்வதற்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை இருக்கான்னு நம்ம தேடி 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 பார்த்தோம்னா ஒரு அடிப்படையும் கிடையாது. என்ன ஒரு அடிப்படை? ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டான், மரணித்த பிறகு எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் இறைவனால் எழுப்பப்படுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் நம்ம கண்ணோட படைச்சிருக்கிறான், நம்ம கண்ணை கொடுத்துட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம கூடாவளால எழுப்புவான் இப்படின்னு சில பேர் வாதம் பண்ணி அது கூடாதுன்னு சொல்றாங்க. அது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா, உசுரோட இருக்கும்போது நம்ம கண்ணை கொடுக்க இயலாது. உலகத்துல எந்த நாட்டிலையும் உசுரோட இருக்கிற ஆள் கண்ணை எடுக்க மாட்டான். கண் தானம் என்பதை மரணத்திற்கு பிறகுதான் கொடுக்க முடியுமே தவிர உசுரோட என் கண்ணை எடுத்துக்கிறீங்கன்னா எந்த டாக்டரும் எடுக்க மாட்டான், எடுக்க கூடாது, எடுத்த உள்ள கொண்டு வச்சிருவாங்க. கண் தானம் எப்ப செய்ய முடியும்? நாம இறந்து போன பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மற்ற உறுப்புலாம் செத்து போயிடும். அல்லாஹ் இது ஒரு பின்னாடி யூஸ் ஆகுறதுக்காக வேண்டிய கடைசியா சாவ வைக்கிறான் கண்ணை. கண்ணு தான் ரொம்ப அதிக நேரத்துக்கு என்ன செய்யுது? உயிரோடு இருக்கிறது. தகவல் கொடுத்தோம்னா எழுதி கொடுத்தோம், ஆல்ரெடி நான் கண்தானம் செய்யறேன், அட்ரஸ் கரெக்டா இருக்கும். மூத்தா போன போன் பண்ணி தான் ஒளியாந்துருவாங்க எடுக்கிறதுக்கு. இறந்து போன பாரியில தான் எடுப்பாங்க. அப்ப இறந்து போகும்போது கண்ணோட தான் நான் இருக்கிறேன், அதுக்கு பிந்தி தானே என் கண்ணை தோண்டி எடுக்கிறாங்க. அப்ப ஏன் நான் கண் இல்லாம எழுப்பப்பட போறேன்? கண்ணோட மூத்தா போன மாதிரி தானே எழுப்பப்படுவேன். மூத்தா போகும்போது 2 கண்ணு இருந்துச்சு, அதுக்கு பிறகு நாய் திண்டா என்ன நரி திண்டா என்ன இவனை தோண்டிக்கிட்டு போய் வச்சுக்கிட்டா எனக்கு என்னண்டா, எது செஞ்சாலும் அது பாதிக்காது. இந்த ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க. அதனால இந்த தானங்களுக்கு என்ன, இறந்த பிறகு தானம் கண்ணு மட்டும் தான் செய்ய முடியும். கிட்னி எல்லாம் இறந்த பிறகு செய்ய முடியாது, உசுரோட தான் கொடுக்க முடியும். கண் தானம் செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்? இறந்த பிறகு செய்யலாம். இறந்த பிறகு உறுப்புகளை தானத்து கேட்கறீங்கல்ல, எந்த இறந்த பிறகு ஒரு பொருள் மனுஷனுக்கு யூஸ் ஆகாது, இந்த ஒண்ணுதான் யூஸ் ஆகும். கிட்னி தானம் உசுரோட இருக்கும்போது கொடுக்கிறது. உசுரோட இருக்கும்போது கொடுக்கலாம், நான் உசுரோட இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. கிட்னி எப்ப கொடுக்கிறோம்? அல்லாஹ் 2 வச்சிருக்கான், மனுஷனுக்கு 1 போதும். அல்லாஹ் ஸ்டெப்னி ஸ்பேரா தான் 1 வச்சிருக்கான். மனிதன் வாழ்வதற்கு எத்தனை போதும்? ஒரு கிட்னி போதும். வேணும்னு எல்லாம் வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்டா, ஒண்ணு எப்படி பழுதாகி வீணா போச்சுன்னு சொன்னா அடுத்தது செயல்பட ஆரம்பிச்சிடும். இல்லன்னா பெரும்பாலும் ஒரு 90% 95% மக்கள் ஒரு கிட்னி செயல்பாட்டிலேயே வாழ்ந்து மூத்தா போயிடுறாங்க. இன்னொரு கிட்னி செயல்பட தேவையில்லாத அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ராவா தான் இருக்கிறது. இப்ப நான் கொடுத்தா நான் செத்து போயிருன்னு நினைக்க தேவையில்லை. நான் கொடுக்குறேன்டா உடனே எடுத்துக்கவும் மாட்டான். என்ன செய்யணும்? என்னுடைய இன்னொரு கிட்னி எந்த கண்டிஷன்ல இருக்குது, இது எவ்வளவு நாளைக்கு உழைக்கும், இவனுக்கு சுகர் இருக்குதா, அல்ல சுகர் கிட்டத்துல வந்துருமா, இதை பாதிச்சிருமா, ஒரு 25 வருஷம் இந்த வண்டி ஓடுமா, இப்ப இவனுக்கு எத்தனை வயசு, இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் போக இது நிக்கும்டா தான் இன்னொரு கிட்னி எடுப்பானே தவிர போன உருகிட்டு போயிட மாட்டான். சில பேர் இந்த படிச்சு புட்டு வைத்த வழின்னு போனவனுக்கு அடுத்து தெரியாம கலை வாங்குறாங்க. அது ஒரு விஷயம். வைத்த வழின்னு போனா ஆபரேஷன் பண்றேன்னு கிட்னி உருவி விட்டுறாங்க. அது நடக்கிறது. ஏன்னா ஒரு கிட்னி 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் விற்கலாம். சில நேரங்களில் உயிருக்காக பணக்காரனுக்கு வித்தோம்னா 1 கோடி 2 கோடிக்கெல்லாம் விலை போகும். அதுக்காக வேண்டி திருட்டு பயில சில பேர் இருக்காங்க படிச்சு விட்டு, அவனோட விட்டுருங்க. முறையாக நீங்க போனீங்க என்று சொன்னா கிட்னிலாம் அப்படி எடுத்துட மாட்டாங்க. இப்ப தேவையில்லாம வீணா பண்ண ஒரு ஆள் கொடுத்தா என்ன, நமக்கு இந்த 1 போதும், இந்த 1ல நம்ம வாழ்ந்துருவோம்னு தெரியுது, கொடுத்தா முடிச்சிட்டு போறோம். இதான் விஷயம். கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. எப்படி கேளுங்க? உங்க பையனுக்கு கண்ணு போச்சு, வேற கண்ணு வச்சா வைக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு, வைக்கலாமான்னு போய் கேளுங்க அந்த அஜரத்திட்ட. வைக்கலாம், வைக்க உனக்கு மட்டும் வைக்கலாம், கொடுக்க கூடாதா? அவருக்கு வைக்கலாமான்னு கண்டான கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவார் அவர். சில மார்க் அறிஞர்கள் அதெல்லாம் கொடுக்க கூடாது, சரி கொடுக்க கூடாது. உங்க நோண்டு போயிட்டாங்க. இப்ப ஒரு அஜர்த்து அவர் மார்க் அறிஞர், இப்ப ஒரு கண்ணு வச்சா அவருக்கு பார்வை தெரியும் இருக்குது, உங்களுக்கு வைக்கலாமா? அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது, நான் கூட்டு போயெல்லாம் இருப்பேன்னு சொல்லுவாரா? அப்ப தனக்குன்னு வரும்போது எது நியாயமோ அதுதான் நியாயம். தனக்குன்னு வரும்போது ஒரு கிட்னி போச்சு, மகனு கிட்னி போச்சு, 2 கிட்னி ஃபெயிலியர், கொடுத்தா பொழைச்சிக்கிறான் இருக்குது. ஒரு மார்க் அறிஞர் அவரு இது வரைக்கும் கூடாதுன்னு 10 ரூபா கொடுத்தாரு. அவர் போய் கேளுங்களேன், இந்த கிட்னி இருக்கு உங்க பையனை வச்சா பொழைச்சிக்கிறோம், வைக்கலாமா? சித்தாலும் பரவாயில்ல சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதனால இந்த மாதிரி மருத்துவ விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாம் எதிரானது கிடையாது. நல்லா ஒண்ணுமில்லாம் மண்ணுல போகுது, இதையா எல்லாம் எழுப்ப போறான். 10 நாள் 15 நாள் போனா எல்லாம் கரையா அடிச்சு ஒண்ணுமில்லாம் போயிட போகுது, சாம்பலா போயிட போகுது, அது ஒண்ணுமில்லாம் யூஸ் இல்லாம போக போகுது. அல்ல வேற புரோகிராம் நம்மளை திருப்பி எழுப்புவான். இப்படி கொடுக்கறதுக்கும் அதுக்கும் பாதிப்பே கிடையாது. இதை விளங்கிட்டா குழப்பம் கிடையாது. ஆமா, அந்த 7 பேரையும் சொல்லணுமா? 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான்ங்கிற ஹதீஸ முழுசா வேணுமா? அது ஒண்ணு மட்டும் வேண மாட்டேன், அந்த 7 பேருக்கு வேணுமா?
சரி, 7 பேர் என்னன்னு கேட்டா, ஒருவன் நேர்மையான ஆட்சி செய்த அரசன், அல் இமாமுல் ஆதிலு. ஒருத்தன் யாரு? நேர்மையான அரசன். அடுத்தது என்னன்னு கேட்டா, இரண்டாவது இறை வணக்கத்தில் ஊறி திளைத்த இளைஞன். வயசான காலத்துல அல்லாஹ் வணங்கலாம். 45 எல்லாம் ஈஸியா தொழுதுருவாங்க. 50 ஆனா பள்ளியாசலுக்கு போயிருவாங்க. 20ல தொழுவணும் நீ வணங்குதா. இறை வணக்கம் எப்ப வரணும்? 50ல தொழுவுறது 60ல தொழுவுறதெல்லாம் வேற வழி இல்ல. அதான் கெதி. வியாபாரத்துக்கு போக இயலாது, கடையில் ரிட்டர்ட் ஆகி அனுப்பி விட்டுருவாங்க, அரசாங்க வேலைக்கு இருந்தாலும் வச்சு விட்டுருவாங்க. வேற வழி இல்ல, நேரப்போக்குக்காக தொழுவணும்னு தொழுவுறான். ஆம்பளை எல்லாருமே. இந்த 45 50ல தொழுவுறதெல்லாம் வேலை கிடையாது. எப்ப தொழுவணும்னு கேட்டா, வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வணக்கத்திலே ஊறி திளைத்த இளமை பருவத்தை கொண்டவன். ஆம்பளை 2 பேரும். இளமை பருவத்தில் 2 வகையான நிழல் கிடைக்க போகுது. ஒழுக்கமா நடந்து கொண்டதுக்கு ஒரு நிழல் கிடைக்க போகுது. இளமை பருவத்திலேயே ஒழுங்கா சுத்தமா நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரிசி நிழல் கிடைக்கும். ஒன்னு நேர்மையான அரசன், 2வது இளமை பருவத்தில் இப்படி நடந்து கொண்ட ஒருத்தன். 3வது ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளிவாசலோடவே உள்ளத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். எப்ப பார்க்க சொல்லுவாங்க, எப்ப பள்ளிவாசலுக்கு போகலாம், இன்னும் நேரம் ஆகுது, பார்க்க சொல்லாம இருக்கிறாங்களே, டைம் ஆகுது, இப்படின்னு பள்ளிவாசலோடவே உள்ளத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி ஈடுபாட்டோட இருந்த இளைஞன் 3வது. 4வது யாருன்னு கேட்டா, வரஜுலானி தஹாபா பில்லாஹி வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்து கொள்கிறார்கள். நேசிக்கிறது எதுக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். 2 பேர் நண்பனா பழகுறாங்க. அவன் டவுரி வாங்கிட்டான். நீ டவுரி வாங்கினா உன்னோட பேச மாட்டேன்டா அப்படின்னு பிரிஞ்சிடும். இது அல்லாஹ்வுக்காக பிரிக்கிறோம். ஒரு தப்பு செய்யறதுக்கு தானே பிரிக்கிறீங்க. அவன் தண்ணி அடிக்கிறான், சொல்லி சொல்லி பாக்குறோம். நான் பழகுனப்பா, நீ தண்ணி அடிக்கிறீங்கள, நான் அல்லாஹ்வுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப, ஆண் பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஷிப், பெண் ஆணுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இதுகளை அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக நான் வெறுத்துறேன். இப்ப நான் எவ்வளவு உன்னை விரும்பினேன், அல்லாஹ்வுக்காக நான் வெறுக்கிறேன் அப்படின்னு இறைவனுக்காக நேசித்து இறைவனுக்காக வெறுத்து ஒதுங்கிய 2 பேர். ஆச்சா. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு அழகான ஒரு பெண்மணி அழைக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டவன், ஒரு அழகான ஆண் அழைக்கும் பொழுது அது மாதிரி ஒதுங்கி கொண்ட ஒரு பெண். இவங்களும் அரசுடைய நிழல்ல இருப்பாங்க. அடுத்த ஆள் யாருன்னு கேட்டா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவாறு தர்மம் செய்பவன். இலக்கியம் வலது கைக்கு அறிவா இருக்கு தெரிகிறதுக்கு, அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது அடுத்த ஆள் தெரியாம கொடுக்குறவன். தர்மம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாமல் ரகசியமா போய் கொடுத்து விடையாந்துடணும். அப்படி தர்மம் செய்தவனுக்கும் அரசுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா, கடைசியா உள்ளவன் தனிமையில அல்லாஹ் நினைச்சு அழணும். இதுதான் நம்மளை பக்குவப்படுத்துறது. நம்ம டாப் உச்சகட்டம் எது? உங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் அழுதா அசிங்கமா இருக்கும். நான் பாட்டுக்கு இருட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் இருக்கிறேன், அழுது அல்லாஹ் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அல்லா நீ தான் மன்னிக்கணும் அல்லான்னு அழுதான்னு வைங்க. தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதால் அவனுக்கும் அல்லாஹ் அரசுல நிழல் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில முழுசா தெரிஞ்சு முழு மேட்டோட வேணும்னா 660, 1423, 6807 வந்துருச்சா? 7 வந்துருச்சு. பொது இடங்களில் இருந்து கொண்டு சில ஆண்கள் எங்கள் மனதை கடவுளிடையே கேட்டுக்கொள்கிறார்கள். எங்கள் உறுதியை குறையும் சூழல் அறிந்தது. எங்கள் உறுதியை காத்துக்கொள்ள ஆலோசனை. அதாவது சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா, கவர்ற மாதிரி என்ன செய்யறது, அப்படி நடந்து கொள்றாங்க. நான் மனசு சலனப்படுதுங்கிறாங்க. அது படும், அப்படித்தான் நல்லா படைச்சிருக்கிறான், அது படத்தான் செய்யும். அது எது நம்மளை காக்கும் என்று சொன்னால், எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய இறையச்சம், மறுமையில் கிடைக்கக்கூடிய பரிசுகள், மறுமையில இந்த மாதிரி தப்பா நடந்து விட்டோம் என்றால் அதற்கு இறைவன் சித்தப்படுத்தி வச்சிருக்கிற தண்டனைகள், நரகத்தினுடைய வேதனைகள், இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது இல்லை என்பதனுடைய யதார்த்தங்கள், இதுகளை எல்லாம் கவனத்தில் வச்சு கொண்டிருந்தோம் சொன்னா இதெல்லாம் ஜெயிச்சிடலாம். இன்ஷாஅல்லாஹ் நினைச்சிடலாம். அல்லாஹ் பயந்துக்கணும். நமக்கு அல்லாஹ் ஒருத்தன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான், 2 தனியா நம்ம நிக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், 3வது அவன் இருக்கிறான், அவன் கண்ணுல மண்ணை தூக்கிட்டு எதையும் பார்க்க முடியாது, எதையும் செய்ய முடியாது. நமக்கு பக்கத்திலேயே 2 பேரும் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண வச்சிருக்கிறான். அவனுக்கு தேவையே இல்லை. அவன் இப்ப ரெக்கார்ட் பண்ண ஆள் இல்லாமலே அவனுக்கு அறிஞ்சிக்கிற முடியும்.
ஆனாலும் யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த பேச்ச பேசினாலும் ரெக்கார்டு செய்யற ஆள் இல்லாமல் கிடையாது. உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத், வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் அமர்ந்து கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய வானவர்களை ஒரு ஆளுக்கு டபுள் 2 பேர் நியமிச்சிருக்காங்கல்ல, ஒரு ஆளை கவனிக்கிறதுக்கு 2 பேரை நியமிச்சு வச்சிருக்கிறேன். அவங்க வேற ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா. ஒவ்வொரு அசைவும் பதிவாகி கொண்டிருக்கிறது. குல்லு சகீரின் வ கபீரின் முஸ்ததர், ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒவ்வொரு பெரிய விஷயமும் ரெக்கார்டு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய உடல்கள்ல, தோள்கள்ல, நம்முடைய அந்த நரம்புகள்ல எல்லாம் அல்லாஹ் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான். இப்ப நம்ம எப்படி ஒரு குறுந்தகடு இருக்கு பாருங்க, சிடிங்கிறம, அது அதுல 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் இருக்குன்னு யாராவது நம்புவாங்களா? அன்னைக்கெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி லூஸ் இருப்பான்ல. இப்ப அந்த குறுந்தகடுல சிடியில் என்ன பண்றான், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படத்தை சினிமாவே நம்ம பார்த்துக்கிட்டு போயிடுறோம். டிவிடின்னு போட்டு அதுல என்ன செய்யறான், 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு பிக்சரையே உள்ள கொண்டே வைக்கிறான். இப்படி மனுஷன் பண்ற மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா ஒவ்வொன்றையும் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கான். அதான் கால்கள் பேசும் கைகள் பேசுங்கிறது. இங்க ஒரு ரெக்கார்ட் நடக்குது, இதுலயும் ரெக்கார்ட் நடந்துகிட்டே இருக்கும். என்னென்ன நடக்குது எல்லாம் ரெக்கார்ட் நடக்கும். நமக்கு ஒரு மனுஷனே இந்த மாதிரி ஒரு அட்டையை செஞ்சு வச்சுக்கிட்டு, இப்பதான் ஒரு அட்டை தானே அது, கம்ப்யூட்டருங்கிற ஒரு போர்டு தானுங்க, ஒரு கனமான ஒரு அட்டை. அதுக்குள்ள இப்படி வச்சோம்னா அது என்னமோ படிக்குது, பேசுது, எழுதுது, என்ன கணக்கு போடுது, எல்லாம் செய்யுத. படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் பண்ண ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, நம்முடைய ஒவ்வொரு நகர் நுனிகள்லையும் விரல் நுனிகள்லையும் அவன் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் அவ்வளவு கண்காணிக்கக்கூடிய ஒருத்தன் நம்மளை நான் எப்படி சொல்லணும்னு கேட்டா, உங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒருத்தன் நிக்கிறான், உங்க தகப்பனாரு 47 தூக்கிட்டு பக்கத்துல நிக்கிறாரு. இப்ப என்ன செய்வீங்க? உங்க தகப்பனாரு 47 துப்பாக்கி வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறாரு. பக்கத்துல பர்சனலான ஒரு ஆள், பயங்கரமான பர்சனாலிட்டி நிக்கிறான். அவனைய பாப்பீங்க, நிக்கிறான் அந்த ஆளு. இதை இருப்பீங்க. இதை விட அல்லாஹ் பத்தி கூடுதலா பயப்படுங்க. இந்த தகப்பனார் பக்கத்தில் நின்றா எப்படி நடக்கிறீங்க? தகப்பனாரோட கிட்ட எல்லாம் இருக்காங்க. நகுன அக்ரபி இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நான் கிட்ட இருக்கப்பா உனக்குங்கிறான்ல. நான் உன் பிடரி நரம்பு இருக்குத, அதை விட நான் தான் உனக்கு கிட்ட இருக்கேன், நீங்க உன் பிடரி கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு. பிடரி அல்ல அதுக்கு சொல்றான்னு கேட்டா, மூளையில தான் எல்லாமே இருக்குது. மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது பிடரி தான். அங்க இருந்தா சப்ளை எல்லாமே நடக்கிறது. மனித உறுப்புகள்லயே மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ளது பிடரி நரம்பு தான். அதான் கிட்ட நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அதுக்கு கிட்ட நான் இருக்கிறேங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கிட்ட இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அச்சம் உள்ளத்தில் இருக்குமையானால் இதெல்லாம் கேள்வியே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் காலத்துல மாயிஸ்னு ஒரு சஹாபி வர்றாரு. நபிகள் நாயகமே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். என்ன தப்பு பண்ணிட்டேன்? நான் விபச்சாரம் செய்து விட்டேங்கிற நேரம் வந்துகிட்டு, மரண தண்டனை. அவர் கல்யாணம் பண்ணாரு, விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை, யாரும் கைமையுமா பிடிக்கல. அவரா வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறாரு. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதை காதுல வாங்காத மாதிரி இப்படி திரும்பிக்கிறாங்க. அப்படியாவது போயிட்டு நம்ம சட்டத்தை நம்ம பிடிக்கல, அந்த ஆள் தானே வர்றாரு, இனிமே திரும்பிடுவாரு திரும்பிக்கிறாங்க. அந்த பக்கம் திரும்பி வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் தப்பு பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறாரு. இப்படி கவனிக்காம திரும்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை நான் தப்பு பண்ணிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறாரு. ஓ, நீ கையை பிடிச்சிருப்பிய அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, விபச்சாரம் தான் பண்ணேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விடுறதுக்கு பாக்குறாங்க. அவரை முத்தமிட்டு இருப்பியோ, அதான் சொல்றியோ அப்படிங்கிறார். இல்ல இல்ல, நான் கடைசி வரைக்கும் போயிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு அரசாங்கம் இருக்குது, கோர்ட்ல போய்கிட்டு நான் தான் இந்நாளை இத்தனை மணிக்கு இத்தனை கொலை செஞ்ச, துப்பாக்கி இந்த குண்டு இருக்குன்னு குட்டு கும்பிடுவானா? சொல்லிட்டாரு உறவா செய்வான், பிடிச்சி மரணம் தண்டனை சொல்லிடுவான். ஒரு மனுஷன் கோர்ட்ல போய், நபிகள் நாயகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அவங்க தான், ஜனாதிபதி அவங்க தான், ஜட்ஜி அவங்க தான், அவங்கள்ட்ட போய்கிட்டு நான் தான் கொலை செஞ்சு நான் பண்ணிவிட்டு விசாரம் பண்ணிவிட்டேன்னா சட்டத்தை நினைஞ்சிட்டாங்க, அமல்படுத்தி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நபிகள் புகாரில நிறைய இடங்கள்ல வரும் இந்த ஹதீஸ். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வானா, என்ன சொன்னாரு? இந்த உலகத்தில் நான் மரண தண்டனை பெறுவதை விட அங்கே தண்டனை பெறுவதை நான் கடுமையானதாக கருதுகிறேன். இங்க ஒரு தடவை நான் செத்துருவேன், அங்க போய்கிட்டு வாட்டி வாட்டி வறுத்து வறுத்து இறைவன் எடுப்பான, தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி வேற தோல் மாத்தினான. குல்லமா நலிஜத்து ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரஹா, அவர்கள் தோள்கள் கருகும் பொழுது வேற தோலை மாத்தி மாத்தி நாம் வேதனை செய்வோம். எதுவுக்குள்ளதா வேதனையை சுவைப்பதற்காக. என்ன வேதனையை தோல் தான் சுவைக்கும், தோல்ல தான் வேதனை உணரக்கூடிய நரம்புகள்லாம் இருக்கிறது. அது போச்சுன்னா வேதனை தெரியாது, மாத்தி மாத்தி வேதனை செய்வேங்கிறான். இதே மாதிரி ஒரு பெண்மணி வர்றாங்க,
அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், விசாரம் பண்ணிட்டேங்கிறாங்க. இஸ்லாத்துல ஆணுக்கு பெண்ணுக்கு சட்டத்துல எல்லாம் சம்பந்தம், டிஃபரெண்ட் கிடையாது. நபிகள் நான் என்ன பண்றாங்க, அதே மாதிரி வரும்போது என்ன செய்யறாங்கன்னா ஒரு 3 மாசம் அந்த மாதிரி கர்ப்பிணியா வர வர்றாங்க. கர்ப்பிணியா வர வந்து அல்லாஹ்வுடைய நான் தப்பா நடந்துட்டு இந்த மாதிரி நான் கர்ப்பிணி ஆயிட்டேன். நபிகள் நான் பண்றாங்க, நீ போயிட்டு பிள்ளையெல்லாம் பெற்ற பெருமல் வா அப்படிங்கிறாங்க. அந்த 3 மாசம் 1 மாசம் 2 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, நீ பிள்ளையெல்லாம் பெற்ற அப்புறம் வந்து சொல்லுமாங்கிறாங்க. அந்த அம்மா போயிடுச்சு, புள்ள பெற்றோன்னு மறுபடியும் வருது. அல்லாஹ்வுடைய தூதரே நான் எனக்கு ஏதாவது பண்ணுங்க, நான் மறுமையில் அல்லாஹ் காப்பா நான் பயப்படுறேன், இந்த உலகத்துல நான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. நபிகள் நாயகத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, கை குழந்தை இருக்கிற மாதிரி பால்லாம் மறக்கடிச்சிட்டு வாங்குறாங்க. இந்த பொம்பளை போயிடுச்சு, 2 வருஷம் கழிச்சு எல்லாம் அதெல்லாம் பால்லாம் மறக்கடிச்சிட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த பொம்பளை விட தயாரா இல்ல, அதோட விட்டு அப்படி போயிடும், திருந்தி நல்லா திருந்தின பொம்பளை இனிமேல தப்பு பண்ண போது ரசூல் அனுப்புறாங்க. அந்த பொம்பளை ரெடியா இல்ல, நான் மறுமையில் மாட்டிக்கிற கூடாது. இந்த உலகத்தில் உள்ள கஷ்டம் சுகமெல்லாம் கஷ்டமும் கிடையாது, சுகமும் கிடையாது. இதெல்லாம் அற்பத்திலும் அற்பம், ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமானம் இல்லை இங்க இருக்கிற சுகங்கள் எல்லாம். அங்கே அல்லாஹ் தரக்கூடிய அந்த பேரின்பங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கு அடையக்கூடிய அங்கே உடல்களுக்கு கிளுகிழப்பு இருக்கிறது, ஆண்களுக்கு பெண்களுக்கு கிளர்ச்சி இருக்கிறது, கிளுகிழப்பு இருக்கிறது. அதுக்கு ஈக்குவல் கிட்ட கூட இது நிக்காது. அதெல்லாம் விளங்குனால அம்மா என்ன செய்யறாங்க, 3ஆவது வந்தவொடனே இது பண்ணிடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ரொம்ப அணியா தப்பு பண்ணி பாடுறான், இந்த மாதிரி வந்து செத்து போறதை பாருன்னு கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க சில ஆளுக்கு. நபிகள் கோபத்தோட வர்றாங்க. அந்த பெண் எத்தகைய பாவ மன்னிப்பு பெற்றிருக்காள் தெரியுமா? மதீனாவில் உள்ள இந்த ஊரில் உள்ள இந்த தலைநகரத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த பெண்ணுடைய பாவ மன்னிப்பை பங்கு வச்சு கொடுத்தா அத்தனை பேருக்கும் போதும்டா. அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை அந்த அம்மா பெற்றிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கு சேர்த்து அந்த பெண்ணுக்கு கிடைச்ச பாவ மன்னிப்பு இருக்க, அதை ஷேர் பண்ணி துண்டு துண்டாக்கி கொடுத்தா அதுல நீ தப்பிச்சுட்டு போயிடலாம். அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பு. எத்தனை நேரம் நான் விரட்டி விட்டேன், எத்தனை நேரம் தப்பிச்சு போமாங்கிற மாதிரி நான் சிக்னல் பண்றேன். திருப்பி திருப்பி வந்து நான் இங்க நான் பெற்ற தப்புக்கு மறுமையில் தண்டனை பெற நான் தயாரா இல்லைங்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்க, உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஒரு தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செஞ்சவங்க. அதனால இந்த மாதிரியான இரையச்சம் மறுமையில் அல்லாஹ் நம்மளை பிடிப்பான். ஆகிரத் தான் நமக்கு லட்சியம், இந்த உலகம் கணக்கே கிடையாது. ஆகிரத்தை இழந்துட்டு தான் இந்த துன்யான்னு சொன்னா துன்யா வேணாம், இல்லாம போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி உணர்வு நமக்கு இருக்குமையானால் எதுவும் ஆட்டி படைக்காது, எல்லாத்தையும் தப்பிச்சிடலாம். இதுக்கு முந்தி எப்படி நம்ம மார்க்கத்தை அறியாம நடந்திருந்தால் இந்த மாதிரி மரண தண்டனைக்கான வாய்ப்பு உலகத்தில் இல்லாததுனால அழுது தௌபா செய்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திருந்தி கொண்டால் அதையும் எல்லாம் மன்னிக்க தயாரா இருக்கலாம். அவ்வளவுதான். ஆமா, அதை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்லும் பொழுது அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கலா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ் வந்து மனிதர்களுடைய உயிர்களை 2 நேரங்களில் கைப்பற்றிக் கொள்கிறான். ஒன்னு அவர்கள் உறங்கும் பொழுது, இன்னொன்று அவர்களுடைய இறுதி காலம் வந்த பொழுது. மரணிக்கிற நேரத்திலையும் உயிரை கைப்பற்றிக்கிறான். மரணிக்கிற நேரம் வந்து யாருடைய உயிரை இறைவன் கைப்பற்றிக் கொள்கிறானோ அதை தன்னுடைய கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான். மற்றதை வந்து நினைச்சிடறான், அல்லாஹ் திருப்பி அனுப்பிடுறான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. அப்ப இறந்து போன பிறகு மனிதனுடைய உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய கண்ட்ரோல்ல கைவசத்தில் வருகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமின் வராயிஹிம் பர்ஸகுன்,
இலா யௌமி யுபாசூன், இறந்தவர்கள் திரும்ப எழுப்பப்படும் வரை, நீங்க சொல்ற காலகட்டம் வரைக்கும், திரும்ப உலகம் அழிச்சு எழுப்பப்படணும் இல்லையா, அது வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய தடுப்பு போடப்பட்டிருக்கிறது. பர்சக்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத தடுப்பு சுவர், கண்ணுக்கு தெரியாது ஆனால் பயங்கரமா அது தடுத்து நிறுத்தும். அப்படி தடுப்பு சுவர் போடப்பட்டிருக்கிறது. அந்த ரூஹ் உயிர்கள் எல்லாம் இறைவன் எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். அங்கிருந்து இங்க வர இயலாது. அங்க ஒரு பர்சக் என்றால் எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா, இங்க உள்ளது அங்க போக முடியாது, அங்க உள்ளது இங்க வர முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இதே பர்சக் என்ற வார்த்தையை வேற ஒரு இடத்துலயும் எல்லாம் யூஸ் பண்றான் குர்ஆன்ல. இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன. மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமித்து இருக்கின்றன. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பர்ஸக் இருக்கிறது. அதனால் ஒன்றை ஒன்று கடந்து விடாது, கலந்து விடாது அப்படின்னு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு பெரிய விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ரெண்டு கடல் சங்கமிக்கிற இடத்த போய் பார்க்கிறாரு. இந்த தண்ணி அந்த தண்ணி எடுத்து ஆய்வு பண்றாரு. இதுல உள்ள உப்புடைய அளவு அதிகமா இருக்கு, அதுல உள்ளது குறைவா இருக்கு, அடர்த்தி இதுல கூட இருக்குது, அதுல குறைவா இருக்கு, இதுல உள்ள ஆக்சிஜன் அளவு, அதுல உள்ள ஆக்சிஜன் அளவு எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, அதுல நிறம், அதுல உள்ள அந்த கலர், இதுல உள்ள கலர்ல எல்லாம் டிஃபரெண்ட் இருக்குது. ஆனா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறது. ரெண்டு கடல் சங்கமிச்சு இருக்கிறது. பார்த்த உள்ள நுழைஞ்சு பார்த்து தடுப்ப காணா. ஆனால் இது அங்க போகாது, இது அங்க போகாது. இத்தனைக்கு குலுங்குது, ஆடுது, அலையுது, மோதுது. இவ்வளவு நடந்து அலை அடிக்கும்ல, அலை மேல் பரப்பில் இருப்பது மாதிரி கீழ்பரப்புலையும் அலை இருக்குங்கிறான், கூடவே இருக்குங்கிறான் விஞ்ஞானிகள். குர்ஆன்லயே எல்லாம் அப்படி சொல்லி காட்டுகிறான். மேலையும் அலை இருக்கு, கீழையும் இருக்கு, அலைக்கு கீழே அலை இருக்குன்னா இன்றைய விஞ்ஞானிகள் கடலுக்குள்ள போய் பூந்து பார்த்துட்டு வந்ததையெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த மாதிரி அலை அடித்து மோதி கொண்டிருந்தும் கூட அது அதுவா நிக்குது, இது இதுவா நிக்குது. எப்படி எண்ணெயும் தண்ணீரையும் நம்ம என்னதான் குளுக்கினாலும் ஒண்ணு சேராது. ஒரு பாட்டில எண்ணெயும் தண்ணியும் ஊத்தி கொஞ்சம் பாதி பாட்டில தண்ணி பாதி பாட்டில் எண்ணெய் நல்லா குளுக்குனீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் மேல வந்துடும், தண்ணி கீழே நிற்கும். அது காரணம் அதனுடைய அடர்த்தி கம்மி, இது கணம் கூட, தண்ணியுடைய வெயிட் கூட, எண்ணெயுடைய வெயிட் கம்மி, வெயிட் கூட உள்ளதுல குறைஞ்சது மிதக்குதுங்கிறாங்க. தண்ணி ரெண்டும் தண்ணி தான், ஆனால் இது இப்படி நிக்குது, கலந்தாலும் கலக்க மாட்டேங்குது. இதான் பர்சக். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உயிர்களை கைப்பற்றின உடனே ஒரு ஸ்கிரீன் போட்டுரும் அல்லாஹ். அது பர்சகா இருக்குன்னா உங்களுக்கு தெரியல. பர்சக்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை போட்டுருவான். ஆனா அந்த திரை எப்படி இருக்கும்னு கேட்டா, நீங்க போய் அங்க எட்டி பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்ல இயலாது. அங்க உள்ள ஒருத்தர் எட்டி பார்த்து உங்களை பேயா பிசாசா பிடிக்க வருவாருன்னு அதுவும் வர முடியாது. பர்சக் போட்டான் அல்ல. அதனால இஸ்லாத்துல பேய் பிசாசம் இல்லைங்கிறோம். பர்சக்னா என்ன, தட ஸ்கிரீன் போட்டாச்சு, இழுத்தாச்சு. அங்க உள்ளது அங்கதான், இங்க உள்ளது இங்கதான். இது குர்ஆன்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு செய்தி. அந்த பர்சக் எப்படி இருக்கும் என்பதை தான் நம்ம கபருன்னு சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வாழ்க்கை, கபரை விட்டும் பாதுகாப்பு, அத்தஹியாத்துல அமர்ந்து மின் அதாபில் கபரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபரின்லாம் கேட்கிறோம்ல, கபர் வேதனையை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம் என்றெல்லாம் கேட்கிறோம். அப்ப கபருண்டா என்னன்னு கேட்டா நம்ம அதை தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம். எப்படி விளங்குறோம்னு கேட்டா, எந்த இடத்துல அடக்கம் பண்ணணுமோ அது உள்ளதான் கபருன்னு வழங்கி வச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு சிம்பாலிக்கா தான் அது சொல்லப்படுது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எரிக்கப்படுறவங்களாம் கபரே கிடையாது, முஸ்லீமுக்கு தான் கபர். கபரு கபரு வேதனை யாருக்கு? புதைக்கிறவனுக்கு தான். எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா, கடல்ல கலந்து விட்டுட்டா, ஊரு பூரா தூக்கி விட்டான்னு அவங்களுக்கு எங்க கபர் இருக்குது? அப்ப அவங்க கபர் வேதனை இல்லையா? கபருங்கிற எல்லாருக்கும் உண்டுல, எல்லாருக்கும் உண்டு சொன்னா மண்ணுக்குள்ள விளங்க கூடாது. அது அந்த இடத்துல அடக்கம் பண்ணதுனால அது யாபத்துக்காக சொல்றது, அதான் அப்படி சொல்றது தவிர தோண்டி பார்த்தாலும் இருக்காது. அதனாலதான் ஒரு இடத்துல 10 பேர் அடக்கம் பண்ணுவாங்க. கபருஸ்தான்ல கபரு அடக்கஸ்தலத்துக்கு போனீங்கன்னா ஒரு இடத்த ஒரு ஆளுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. என் தாத்தாவை அடக்கியிருப்பாங்க, ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும், 1 வருஷம் ஆயிருக்கும், அதுல இன்னொருத்தர் கொண்டு அடக்குவாங்க. இன்னும் 2 வருஷம் ஆயிட்டா இன்னொருத்தர் அடக்குவாங்க. அப்ப 3 கபர் 4 கபர் 30 கபர்லாம் ஒரு இடத்துல வந்துடும். அப்படி அர்த்தம் கிடையாது. சிங்கம் புலியெல்லாம் என்னைய ஒரு 10 சிங்கம் இணைஞ்சிச்சு, ஆளு கொஞ்சமா பிச்சு திண்டு போச்சு. ஏன் கபர் எங்க? இப்ப 10 சிங்கம் பிச்சு திண்டு போச்சுன்னா கை எந்த சிங்கம் திண்டுச்சு, இந்த கையை எந்த சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, தலைய ஒரு சிங்கம் சாப்பிட்டு போச்சு. இப்ப கபர் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? மீன் கடல்ல தூக்கி எறிஞ்சு போடுறாங்க, மீன் சாப்பிட்டுருச்சு, 100கணக்கான லட்சக்கணக்கான மீன். இப்ப கபர் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவங்களுக்குலாம்? கபர் எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குங்கிறதுனால இந்த கபருங்கிற இந்த அடையாளம் மண்ணறையை காட்டுறது ஒரு சிம்பாலிக், ஒரு அடையாளம் தானே தவிர பர்சக் தான் அது. கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துல உயிர்களை மாத்திரம் அவன் தனியா பிரிச்சு வைப்பான். நம்மளுக்கே அணுவை பிரிக்க இயலும் போது ரப்புல் ஆலமீனுக்கு உயிரை பிரிக்க இயலாதா?
அணுவையை பிரிக்க முடியாதுன்னு சொன்ன ஆட்டமே என்ன விட்டாம பிரிச்சு காட்டி என்ன பாம்பு பண்ணி செஞ்சு காட்டுறான் மனுஷன். அப்படி நம்மளை எவ்வளவு பிரிக்கிறோம். சரி, காத்த நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்களா இல்லையா? காத்துல உள்ளதை பிரிச்சு எடுத்துட்டு அந்த ஆக்சிஜன் இல்லாத பாம்புலாம் தயாரிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி மனுஷன் காத்த ரெண்டா பிரிச்சு போடுறான். தண்ணில என்னென்ன இருக்கோ அதை பிரிச்சு நினைஞ்சான் எடுத்து போடுறாங்க போது ரப்புல் ஆலமீனுக்கு படைச்சவனுக்கு உடலையும் உயிரையும் தனியா அப்படி தூக்கிட்டு போறதுங்கிற ஒரு பெரிய மேட்ரு இல்ல. அதை கொண்டே வச்சு அதை வச்சு ஒரு நிர்வாகம் பண்ணுவான். அதுல அவர்களுக்கு தண்டனையோ உணரக்கூடிய வகையில இன்பங்களோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு தான் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறது. அதாவது கூட்டு குடும்பத்தை பத்தியா, கூட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல அது கூடும் என்றோ கூடாதுலாம் சொல்லப்படல. அது விருப்பத்தில் விட்டுருக்கு இஸ்லாம். சாய்ஸ். கூட்டா இருக்க நினைச்சா கூட்டா இருந்துக்க, தனியா இருக்க நினைச்சா தனியா இருந்துக்கன்னு சொல்லுது. ஆனா ஒரு விஷயத்துல இஸ்லாம் தெளிவா சொல்லுது. என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணு தனியா இருக்கிற நேரத்துல ஒரு அந்நிய ஆண் தனியா போகக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு, அப்ப புருஷனுடைய சொந்தக்காரனா இருந்தா போகலாமா? அவர் கேட்கிறாரு, அவரே கேட்கிறாரு, அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு நான் சொந்தக்காரனா இருக்கிறேன், நான் தம்பியா இருக்கிறேன், அல்லது அந்த பெண்ணுடைய கணவருக்கு அண்ணனா இருக்கிறேன், நான் போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் ஐத்தல் ஹம்முன்னா கணவன் வழி உறவினர்கள், கணவன் வழி உறவினரா இருந்தா போகலாமான்ற அல் ஹம்மு அல் மௌத்துட்டாங்க ரசூலுல்லாஹி. அதுல நாசமே இருக்குன்ட்டாங்க. நாசமே அங்கதான் இருக்குது. அதான் இன்னைக்கு அண்ணியை கொண்டு விட்டு நினைச்சிட்டான், ஆசைப்பட்டு கொண்டுட்டேன்னு சொன்னாங்க, அந்த கதையில உள்ளது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, நம்ம பழமொழி வச்சிருக்காங்க பாருங்களேன். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி, நம்ம நாட்டு பழமொழி. இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில அப்ப அண்ணன் மனைவியை அப்படிலாம் ஒரு கிண்டல் பண்ணி கொள்வது, அண்ணன் மனைவி என்பவள் ஒரு அந்நிய பெண், அவளை கேலி பண்ணுவதோ கிண்டல் பண்ணுவதோ இருந்தால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒன்னு ரெண்டு பேரும் சபலப்படுவாங்க. இல்லைன்னா இவன் அவளை விரும்ப தப்பான முறையில அடைய முயல்வான். வேற மாதிரியான ராங்கான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும். மற்ற இடங்களில் ஏற்படுற தப்புக்கும் தெரிஞ்சவர்கள்ட்ட நடக்கிற தப்புக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுமா? தெரியாத ஒருத்தன் பொம்பளை கற்பழிச்சான்னு வைங்களேன், ஓடி போயிருவான். தெரிஞ்சவன் கற்பழிச்சா சீச்சிட்டு போயிருவான். ஏன் நீ சாட்சி சொல்லுவீல? தெரிஞ்சவன்ட்ட மாட்டிக்கிட்டா கதை என்ன உண்டு? தெரியாதவன்னா நம்மளை எப்படி அடையாளம் காண போறாங்கன்னு ஓடி போயிருவான். ஒரு பெண்ணை அவன் யாருன்னு அடையாளம் காண முடியாத ஒருத்தனா இருந்தா அவன் பாட்டுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு போட்டு ரோட்ல எடுத்து போட்டு ஓடி போயிருவான். இவன் என்ன செய்வான்? ஆஹா, நம்ம அண்ணன் பொண்டாட்டி தப்பா நடந்துட்டோமே, இப்போ அண்ணன் வந்தோன்னு சொல்லி கொடுவாள, அப்ப இருந்தா ஏதாவது பண்ணிடுவாள்னு மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்தி விட்டு வரதட்சணை கொடுமையில செத்து போயிட்டான்றாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. அதனால இந்த கூட்டு குடும்பம் கூடாது. இந்த கூட்டு குடும்பம் அண்ணன் பொண்டாட்டி தம்பி, தம்பி பழகி தம்பி பொண்டாட்டி அண்ணன் சந்திக்கிறது, இப்படியான ஒரு அமைப்புல உள்ள கூட்டு குடும்பங்களா இருந்தால் கூடாது. எந்த கூட்டு குடும்பம் கூட தகப்பன், தாய், அண்ணன், என்னுடைய அண்ணன், அப்படியான ஒரு அமைப்புகளை இருக்கணும். இப்படியான வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் பிரிஞ்சு கொள்ளணும். சின்ன வீடா இருக்குது, அப்படியா தனியில கீழே ஒரு போசம் மேல ஒரு போசம், அல்லது 40-50 ரூம் இருக்கு, அவங்க தனியா அவங்க இருந்துக்குவாங்க, இவங்க தனியா இவங்க இருந்துக்குவாங்கன்னா அவங்களுக்கு அது ஓகே. இவங்க அப்படி இல்லாத ஒரு சின்ன இவ்வளவுதான் இருக்குது, ஒருத்தர் இடிச்சுட்டு கிடக்க வேண்டி இருக்கிறது, அவங்களை இவர் பல நிலைகள்ல பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த பெண் அவர் பல நிலைகள்ல பார்க்க வேண்டி இருக்குன்னா அது கூடாது. எல்லாத்துக்கும் அளவுகோல்மா இதுதான். இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு குறைந்த ஆடைகளை பார்க்கிறது, அது தவிர்க்க இயலுமா? ஒரு கூட்டா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அண்ணன் பொண்ட கணவனுடைய சகோதரன்கிட்டையும் நம்ம அலங்காரத்தை காட்டக்கூடாது, அவன்கிட்டையும் மேக்கப்ப குறைச்சிக்கிறணும். புருஷனுக்காக நம்ம அலங்காரம் பண்ணணும். இப்ப அலங்காரம் பண்ணிவிட்டு எங்க கொண்டு ஒழிக்கிறது? முகத்தை கொண்டு செவத்துல முடிக்கிற முடியும்? அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான கூட்டு குடும்பங்களை விட்டுட்டு நம்ம தகப்ப நம்ம தாயோட நம்ம இருந்துகிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதான் கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பம் சேஃப்டியானது. அவ்வளவுதான். இஸ்லாம் சரி. நம்ம இதை எப்படி அச்சப்படுற மாதிரி இருக்கான்னு கேக்குறீங்களா? அல்ல சரியான்னு கேக்குறீங்களா?
சரி, அதாவது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிற மேட்ரு வந்து முஸ்லீம்களே நிறைய பேருக்கு தெரியலங்க. முஸ்லீம்களே ஆண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அறவே தெரியல. என்னமோ பேப்பர்ல என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையே கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். டைம் இருக்காமா? டைம் எடுத்துக்கலாம்ல? சரி, உங்க டைம் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் விடிய விடிய நிப்பேன். அப்படி பழகி போயிட்டேன். எவ்வளவா? சிவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து அது முழுசா வளர்க்கணும்ல. என்னண்டு ரொம்ப சுருக்கி சொல்றா இருந்தா அரை மணி நேரம் வேணும். நல்ல விழாவாரி எல்லாத்தையும் சொல்றா ஒரு 4 மணி நேரம் வேணும். விரிவா கேட்டுக்கொள்வதா இருந்தால் யூனிஃபார்ம் சிவில் கோட் சம்பந்தமான ஒரு கருத்தரங்கம் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் தான் தியாகராஜர் அரங்கில் வந்து நடக்குது. டி நகர்ல உள்ள PT தியாகராஜர் என்ற அரங்கத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு என்ற கருத்தரங்கம் நடத்துகிறோம். எந்த முஸ்லிம் அல்லாதவர்கள், வக்கீல்கள், அரசியல்வாதிகள், பிஜேபி காரர்கள், இந்து முன்னணிக்காரர்கள் யாரா இருந்தாலும் வந்து கேள்வி கேட்கலாம். பெண்களுக்கு தனியிட வசதி இருக்கிறது. வரக்கூடிய 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு யூனிஃபார்ம் சிவில் கொண்ட என்ன, இதனுடைய சூழ்ச்சி என்ன, அது நல்லதா கெட்டதா, அது நாட்டுக்கு நன்மை தருமா, அது நம்ம பயப்படணுமா, அது அறிவுபூர்வமானதா, இவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் முஸ்லிம் பர்சனல் அறிவுபூர்வமானதா, அவங்க சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் அறிவுபூர்வமானதா என்ற எல்லா விஷயத்தையும் தகுந்த ஆதாரங்களோடு 5 மணி நேரம் அந்த கருத்தரங்கு நடக்கிறது. ஒரு தலைப்பு தான், இந்த ஒரு விஷயத்தை தான் 5 மணி நேரம் வளர்க்க போறோம். அதை போய் நான் வந்து 5 நிமிஷத்தில் வளர்க்கணும்னா முடியாது. அரை மணி நேரம் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அதை எடுத்துக்கொள்வோம். இல்லாட்டி அங்க வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி செஞ்சுக்கலாமா? சரி, எப்படி வழங்க? ஆமா ஆமா ஆமா, தனித்தனியா. அதாவது 2 in 1 இஸ்லாத்துல கிடையாது. வழங்குதா? நீங்க 6 நோம்பு வச்சுட்டு விடுபட்ட நோம்பு அதுக்குள்ள அடங்கிருமான்னு கேக்குறீங்க. அப்படித்தானே? அடங்காது. 6 நோன்பு என்பது எதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு கேட்டா, நம்பர் சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் வந்து நன்மைகளுக்கு 1க்கு 10 என்ற முறையில் கூலி தருகிறான். நீங்க 30 நாள் நோன்பு வச்சிருக்கிறீங்க, 30 10 300 தான் வருது. 60 ஷார்டேஜ் ஆகுது வருஷ கணக்கு பாத்தீங்கன்னா. இன்னொரு 6 ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு 60 ஆயிடுச்சு, 360 ஆகி போச்சு. ஒரு 36 நோம்புக்கு வருஷம் பூரா நோம்பு வச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு காரணம் சொல்லி இருக்கும் பொழுது, நீங்க அந்த 6 இதுக்குள்ள நுழைச்சீங்கன்னு சொன்னா அது வந்து இதுக்குள்ள அடங்காது. 300 தான் வரும், 360 வராது. அப்ப அதுக்கு தான் நபிகள் நாயகம் சொன்னாங்களே தவிர 6 நோம்பு தனியா வைக்கணும், விடுபட்ட கல்லா நோம்பு என்ன செய்யணும் அதையும் தனியா வைக்கணும். மாதவிடாய் போன்ற காரணம் அல்லது வேற நோய் போன்ற காரணங்களுக்காக நோன்புகளை நம்ம விட்டுருந்தோம் சொன்னா அதை அடுத்தடுத்த மாசங்கள் அடுத்த ஷாபான் வரைக்கும் கூட தள்ளி போயிருக்கு. ஆயிஷா நாயகிக்கலாம் வச்சிடணும். இல்ல அப்படி கிடையாது. என்ன கேட்டா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் காலத்தில் எங்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் நாங்கள் நோன்பை விட்டுருவோம். அந்த நோன்பை அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம், அடுத்த மாசம் வைக்கலாம்னு இழுத்துக்கிட்டே போயிருவோம். கடைசியில் எப்போ வைக்குவோம்னு கேட்டா, அடுத்த ரமலான் வருமே அதுக்கு முந்தின மாசம் தான் வைப்போம். அடுத்த ஷாபான் வரும்போதுதான் நாங்க வைப்போம். 11 மாசம் வண்டியை ஓட்டிடுவோம் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதே நேரத்தில் அவர்கள் வரக்கூடிய சுன்னத்து நபில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் 6 நோன்பு வச்சிருக்கிறாங்க, அரபா நோன்பு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப அதை இது உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் தரப்பட்டிருக்கிறது. அதனால பரலத்தான் முத வைக்கணும்னு கிடையாது. 6 நோன்பு முத வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தா பரல ஒண்ணு வச்சுக்கிறீங்க, அப்புறம் ஒரு பரல் வைங்க, அப்படி வைக்கலாம். அதாவது உடைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க விளங்கணும்னு கேட்டா, பெண்கள் அணிகிற உடை என்பதற்கு இஸ்லாம் சொல்ற அளவு என்னன்னு கேட்டா, அது இறுக்கமாக இருக்கக்கூடாது. இறுக்கமாக இருந்தால்
அது எவ்வளவு கனத்ததா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ஆண்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். டைட்டா எல்லாத்தையும் ஒட்டமா பிடிக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து என்ன செய்யும், தவிர்க்கப்பட வேண்டும். அது சாக்குல வச்சு போட்டாலும் சரி, இவ்வளவு கனமா இருக்கான்னு பேச முடியாது. கனமா இருந்தாலும் அது எப்படி இருக்கணும், தொய்வாக இருக்கணும், அது லூஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அதாவது அது ஒண்ணு. ரெண்டாவது எப்படி இருக்கணும்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்ணுடைய ஆடை என்பது அது புர்கா என்றெல்லாம் இஸ்லாம் சொல்ல கிடையாது. ஒரு கருப்பு கலர் ஆடை என்றெல்லாம் இஸ்லாம் சொல்ல கிடையாது. வெள்ளை போர்வை போத்தணும்லாம் இஸ்லாம் சொல்ல கிடையாது. கையே முகம் தெரியலாம், மற்றதை மறைச்சிக்கிறங்க. மறைக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அணிந்தும் அணியாத ட்ரெஸ்ஸை கொண்டு மறைக்க கூடாது. வெங்காய சருகு மாதிரி போட்டு மேல ட்ரெஸ் இருக்கிற மாதிரியும் தெரியும், கையெல்லாம் தெரியும். சேலையும் போட்டிருப்பாங்க, எல்லாம் கையெல்லாம் தெரியும், ஒரு முக்காவாசியாவது கலர்லாம் தெரியும். அந்த மாதிரியான அது நபிகள் கியாமத்தினால் அடையாளம் சொல்லிட்டாங்க. காசியாத்தும் ஆரியாத்தும், அணிந்தும் அணியாமல் இருப்பார்கள். அப்படி ஒரு காலம் வரும்டாங்க. ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனா எல்லாம் தெரிகிறதுனால அவங்க அணியாம இருப்பாங்கன்னு வந்துடும். அப்ப வெங்காய சருகு மாதிரி, கண்ணாடி மாதிரி மெல்லியதாக இருக்கக்கூடிய ஆடைகளும் வந்து அது வந்து மறைக்கிறதுல அர்த்தம் கிடையாது. எதுக்காக மார்க்கம் மறைக்க சொல்லுதோ அதுக்கு அந்த அர்த்தத்தை வீணாக்கிற மாதிரி இருக்கு. அது கூடாது. முகங்கையை மறைக்கணும், இதுதான் அளவே தவிர அது வந்து அது ஜீன்ஸா இருக்கட்டும், வேற என்னவா இருக்கட்டும், சேலையா இருக்கட்டும், சேலைய கூட இந்த முறையில் ஒருவர் ஃபுல் ஹேண்ட் போட்டு சேலை போட்டுக்கிட்டாங்கன்னா அதுவும் குற்றம் கிடையாது. ஆனா அந்த இட கேப் இருக்க கூடாது. இடையில ஒரு கேப் விடுறாங்க இல்லையா, ஜாக்கெட்னு சொல்லி, அது இருக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உங்களுடைய டிரெஸ்ஸுகள் இருக்கணுமே தவிர மற்றபடி ஆம்பளை டிரெஸ்ஸோ பொம்பளை டிரெஸ்ஸோ ஒதுக்கப்படவில்லை. நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த ஹதீஸ்ல உள்ள வாசகம் எப்படி இருக்குன்னா, பொதுவா ஆண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் தடுத்தார்கள். ஆம்பளை மாதிரியே எல்லா வகையிலும் நடக்கிறது, பொம்பளை மாதிரியே எல்லா வகையிலும் நடக்கிறது, இவன் ஆம்பளையா இருந்து கொண்டு. இப்படி இல்லாம ஆண்கள் ஆண்களாகவே இருங்க, பெண்கள் வந்து பெண்களா இருங்க. அதுதான் அவர்களுக்கு பெருமை, அதான் அவர்களுக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் அப்படிதான் இருக்கே தவிர ஆம்பளை. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாருமே போர்வையை தான் போத்திருந்தாங்க. ஆம்பளையும் போர்வையை தான் போத்திக்கிட்டாங்க, பொம்பளையிலும் போர்வையை தான் போத்திக்கிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாத்துக்கும் பொதுவான ஆடை தான் இருந்துச்சு. அப்படி இதெல்லாம் பண்ண கிடையாது. ஆண்கள் ஆடை என்றால் ஆண்களுக்கு ஏற்ற ஆடைன்னு அர்த்தம், பெண்கள் ஆடை என்றால் பெண்களுக்கு ஏற்ற ஆடைன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த ஜாக்கெட் போடுறாங்க இல்லையா பெண்கள், இந்த ஜாக்கெட் வந்து உண்மையில ஆம்பளை ஆடை தான். ஏன்னா ஆம்பளை எல்லாம் தெரிஞ்ச பரவாயில்லைங்கிறாரு. ஜாக்கெட்னு போட்டு இதுக்கு கீழே உள்ள தெரியுதுலமா பாதி சைஸ் ஒரு ஜானுக்கு இடம் விட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பொம்பளைக்கு தெரியக்கூடாது. நீங்க பொம்பளை ஆடை நீங்க சொல்லிக்கிறீங்க, ஆனா அது பொம்பளை ஆடை கிடையாது. தெரியுமையானால் போட்டு மறைச்சுக்கிட்டால் அது குற்றம், அது பொம்பளை ஆடை, அது ஒரு விஷயம். உள்ளாடை கணக்குல வந்துடுறது. அது போட்டு வெளியில தெரிகிற மாதிரி இருக்குமே, ஆனால் அந்த ஜாக்கெட்டை குற்றம் நான் சொல்லல. ஜாக்கெட்டையும் போட்டு அதுக்கு மேல போட்டு அது உள்ளாடை கணக்குல ஒடியாந்துரும், மறைச்சிருச்சுன்னு சொன்னா அதுதான் கணக்கே தவிர, நீங்க ஒரு சேலை இருக்கு, பெரிய சேலை, ஒரு ஆம்பளை அழகா சுத்திக்கிட்டு கை மாதிரி கட்டா தப்பாது, தப்பு கிடையாது. நம்ம வழக்கத்துல வந்து மாறிய பார்ப்பாங்க, இங்க வர்றான்னு சொல்லுவாங்க. மார்க்க ரீதியா ஒரு சேலை எட்டா மடிச்சு நான் வேட்டி மாதிரி கட்டிட்டு போனா குற்றமா? குற்றம் கிடையாது. அந்த மாதிரி கலர்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டி உடுத்திருக்காங்க. பல கலர்கள்ல, பல வண்ணங்கள்ல, பல டிசைன்கள்ல நபிகள் நாயகம் அவர்கள் நினைச்சிருக்காங்க, ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஆண்கள் ஆடை பெண்கள் ஆடை எப்படி நீங்க வேறுபடுத்தணும்னு கேட்டா, முகம் கையை தவிர மற்ற உறுப்புகள் மறைக்கணும், மெல்லிசா இருக்கக்கூடாது, கனபெருமானங்களை எடுத்து காட்டுகிற அளவுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதாவது கலரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி வருது, கலரை பத்தி ஹதீஸ்ல தடையெல்லாம் வரல. இப்ப குர்ஆனுடைய ஆயத்து, நான் சூரத்து நூர்ல உள்ள ஆயத்து வாசி காட்டினேன் இல்லையா, அந்த ஆயத்துல வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, அவங்களுடைய ஜீனத்தை கவர்ச்சியை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது இருக்குது. அந்த ஆடை வந்து அந்த ஆடையே பார்க்கும்போது ஒரு மாதிரியா இழுக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது, அது மேக்கப்ல ஒடியாந்துரும். அந்த ஆடை அது வந்து வெளியே அந்நிய ஆண்களுக்காக உள்ள சரத்து, அது உள்ள இருந்தா அது எந்த கலர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த கலர்லையும் கூட மைல்டான கலரு, அடிக்காத கலரு, அடிக்கிறதுனா என்ன ஒரு மாதிரியா ஒரு எண்ணங்களை உண்டாக்க மாதிரியான கலரா இருந்தால் அது ஓகே. காலில் சாக்ஸ் போடுவது என்பது மார்க்கத்தில் கட்டாயம் என்பது போல ஒரு பெரும்பாலானவங்க நினைக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு சட்டமும் மார்க்கத்தில் இல்லைங்க. நபிகள் நாயகம் காலத்திலேயோ ஹதீசுகள்லையோ கால்கள்ல சாக்ஸ் போட்டுக் கொள்ளுங்கள் என்று இல்ல. ஆனால் குளிர்காலத்தில் ஆண்களும் பெண்களும் சாக்ஸ் போட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகமும் போட்டிருக்கிறாங்க, பெண்களும் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சாக்ஸ் போட்டவர்கள் ஒழு சீரம் இல்லையா,
காலை கழுவாம காலில் அப்படி ஈர கையால தடவிக்கிட்டாலே போதும், காலுறைக்கு மேல. அப்படியெல்லாம் சட்டம் இருக்கிறது. அப்படித்தான் காலுறையை பத்தி ஹதீஸ்ல வருதே தவிர பொம்புளையா இருந்தா காலுறை போட்டுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஹதீஸ் சேலையை கட்டிக்கிட்டு இது வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன், காலுக்கு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன். ஓ அதை மறைக்கிறதா முக்கியம், உங்களுக்கு மறைக்கிறதா முக்கியம். அதான் அதுல பாயிண்ட் விஷயம். சரி, சாதி கட்டிருக்காங்க, இது இவ்வளவு தூரம் ஸ்டார் பண்ணிக்கிறாங்க, கீழே சாதி தெரியுது அப்படின்னா ஆமா. கை எப்படி கால் வரலமா? ஆமா, நீங்க அதை பத்தி சொல்லப்படலையா? அதையும் மூடித்தானே இருக்கணும், அதனால சாட்சி போடணுங்கிறாங்க. எதை சொல்லப்படல? கையும் சொல்லப்படலன்னு வர்றீங்களா? காலுக்கா கேக்குறீங்களா? கால் சக்தன்னு கேக்குறீங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கீழே அணிகிற ஆடையை பத்தி ஒரு நாள் மக்களுக்கு சொன்னாங்க. சொல்லும் பொழுது ஆண்களுக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளவு உண்டு கேட்டா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் முட்டுக்கால் தான் கிடக்குங்க. முட்டுக்கால் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கணும். முட்டுக்காலுக்கு மேல ஏறிடக்கூடாது, குறை தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. முட்டுக்கால் அளவுக்கு குறைஞ்சபட்சம் அதுக்கு மேல கீழே எவ்வளவு நாள் இருக்கலாம். அது வரும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்கள ஒருவர் இந்த முட்டுக்கால் அளவை விட கீழே இறக்க ஆடைய கீழே இறக்கி அணியக்கூடாது. அணிஞ்சாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் வந்து கியாமத் நாள்ல வந்து அது வெறுக்குவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஆண்களுக்கு சொல்றாங்க. ஆண்களுக்கு சொன்ன உடனே அப்ப கீழே இறக்க கூடாதுன்னு ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, கீழே ஆடைய முட்டுக்காலுக்குள்ள இறக்கல என்று சொன்னா எங்க கால்லாம் தெரியுமே அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அயுர்ஹீன ஷிப்ரன், அங்க இருந்து ஒரு ஜான் இறக்கிக்கிறங்க. எங்க இருந்து ஒரு ஜானு? முட்டுக்காலில் இருந்து ஒவ்வொருத்த முட்டுக்கால ஒரு ஜானை வச்சு பாத்துக்கிறங்க எவ்வளவு வருதுன்னு. முட்டுக்காலில் இருந்து ஒரு ஜான் இறக்கிக்கிறங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது, இல்ல ஒரு ஜான் இறக்குனாலும் எங்களுடைய பாதங்கள்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படியா ஒரு முளம் இறக்கிக்க, அதுக்கு மேல அதிகமாக கூடாது. முட்டுக்கால இருந்து எவ்வளவு அதிகமாக்க வேணும்னா அது அவங்களை கேட்டதுனால சொல்றாங்க. முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் யுருகின திரான் பலா எசிதுன்னு அழகி, அதுக்கு மேல ஜாஸ்தி ஆக்கிட கூடாது அப்படின்ட்டாங்க. நீங்க ஒரு முளம்னு வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாதம் தெரியும். முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் வச்சீங்கன்னா என்ன செய்யும், அதை விட அதிகமாக கூடாதுட்டாங்க. அப்ப பாதம் மறைகிறது அவங்க சுட்டி காட்டும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முளம் தான் அதிகபட்சம், முட்டுக்காலில் இருந்து ஒரு முளம் தான், அதுக்கு மேல ஆக்காதங்கும் போது அது எப்படி அந்த சட்டத்தில் வந்து சேரும்? அப்படித்தான். அதாவது ஆடை விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் தடை கிடையாது. ஹை ஹீல்ஸ் அணியிறது தடை கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஹை ஹீல்ஸ்லால வரக்கூடிய கேடுகள் அதனுடைய விளைவுகள் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தடை இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, மனிதனுக்கு குல்லு முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு ஒன்று கேடு தருமையானால் அது ஹராம், தடுக்கப்பட்டதுன்னு. நீங்க இந்த ஹீல்ஸ் அணியக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேல முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்படும். மேலை நாடுகள்ல எல்லாம் இப்ப எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா இப்படி நிக்க வேண்டிய பேலன்ஸை இப்படி ஆக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பாதங்களுக்கு அதிக சுமையை கொடுக்கிறீர்கள். சமமா கொடுக்க வேண்டிய அந்த சுமையை இப்படி கொடுக்கும்போது என்ன செய்யுது, பாதங்களுக்கு அதிகப்படியான சுமையை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எதுக்கு பண்றாங்க நல்லா கவனிக்கணும். இத ஒரு கெட்ட நோக்கத்தெல்லாம் உண்டாக்குனா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இந்த ஹீல்ஸை உண்டாக்குனது பெண்ணுடைய பின்னழகை நல்லா எடுத்து காட்டும் உண்டாக்கணும். பாயிண்ட் விளங்குதா? இவன் ஆம்பளை ரசிக்கிறதுக்காக வேண்டி போக பொருளாக கருதி இப்படி நிக்கிறத விட இப்படி நின்றாங்கன்னா அது ஒரு 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 கவர்ச்சியா இருக்கும்னு சொல்லி எந்த கிறுக்கனும் ஐடியா பண்ணி இதை கண்டுபிடிச்சான் இந்த ஹீல்ஸ்ங்கிறத. அதை வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா ஏதோ இவ்வளவுலாம் இருந்துச்சு, இப்ப நான் பாக்குறேன் இவ்வளவுக்கு இருக்குது. இப்ப ஹீல்ஸ் உயரம் நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு பாக்குறோம், நம்ம எல்லாம் நின்று பிறண்டுருவோம். அந்த உயரத்துல இருந்தா கீழே விழுந்துருவோம். இவ்வளவு உயரத்துக்கு ஹீல்ஸ் போட்டு இப்படி இப்படின்னா அது எப்படி வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை நீங்க சொல்லுவீங்க? ஒரு பக்கத்துல கம்ப்யூட்டர் உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி சாச்சிக்கிட்டு பார்க்காத பாக்குறாங்க.
அதுக்கு கழுத்துல வலி வரும்னு சொல்றான். காலமெல்லாம் இப்படியே நீ இருந்தா ஒரு 10 நிமிஷம் நிக்கலாம், அப்படி ஒரு எக்ஸசைஸுக்காக வேண்டி இப்படி நின்றுட்டு உட்கார்ந்தா அது ஓகேன்னு நான் ஒத்துக்கிருவேன். மொத்த லைஃப்லயே இப்படி இருந்தீங்கன்னா அல்ல இப்படி படைச்சிருக்க இல்ல, நீ இப்படி படைச்சுன்னா 45 டிகிரி ஆயிருது இல்லங்க, கணக்கு பண்ணுங்க 45 டிகிரி ஆயிரும். அப்ப அல்லாஹ் படைச்சதை விட நீங்க 45 டிகிரி சாஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? பெரிய 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 கேடு உடலுக்கு. விளங்க மாட்டேங்குது உங்களுக்கு. ஏதாவது பொம்பளைகளுக்கு பூரா பாருங்க ஹீல்ஸ் அந்த முந்திலாம் கிடையாது, இப்போலாம் 35ல ஆரம்பிச்சிருச்சு முதுகு வலிலாம். இந்த முதுகு வலி முதுகு தண்டு ப்ராப்ளம் எல்லாம் வர்றது காரணம் என்ன? பொம்பளைக்கு தான் அல்லாஹ் வந்து ஆம்பளை விட முதுகு தண்டை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். ஆம்பளைக்கு முதுகு தண்டை ஸ்ட்ராங் கிடையாதுங்க, பொம்பளைக்கு தான் முதுகு அந்த இடத்துல அதிகமான சக்தி அல்லாஹ் பொம்பளைக்கு தான் வச்சிருக்கான். அதனால பிள்ளைய தூக்கிட்டு போக முடியுது. ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சு எனக்கு வைக்க முடியுமா? ஒரு ஆம்பளைக்கு வைக்க முடியுமா குடத்தை? அப்ப பெண்களுக்கு தான் இது ஸ்ட்ராங்கா எல்லாம் படைச்சிருக்கிறான். ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா பொம்பளைகளுக்கு தான் எல்லாம் முதுகு தண்டை அந்த காலத்துல வரல. இப்ப ஒரு 20 வருஷமா 25 வருஷமா இந்த பழக்கம் வந்துச்சு. இப்பவே பொம்பளைகள் வர ஆரம்பிச்சு. இப்ப இவங்க போடுறதுலாம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. இவங்க போடுற இப்ப காலத்துல போடுறதுக்கு பாருங்க ஒரு ஜானுக்கு மேல அல்லாஹ் காப்பாத்தனு கேடு விளைவிக்கிறதுனால தவிர்த்துக்கிறங்க. ஹீல்ஸ் போடக்கூடாதுன்னு உங்களை மார்க்கம் சொல்லல, உங்களுக்கு கேடு விளைவிக்கும். கேடு விளைவிக்குமா விளைவிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க எந்த விஞ்ஞானிட்டையோ எந்த மருத்துவர்னாலும் கேளுங்க, அவ்வளவு டீடைல்ஸ் வச்சிருக்கான். வெப்சைட்ல போய் பாருங்க ஹீல்ஸ் போடுறதுனால உள்ள கேடுகளை. அந்த மாதிரி இருக்கிறதுனால கேடு தருது என்ற வகையில் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஹராம் அது உங்களுக்கு கேடு தர்றதுனாலதான் ஹராம் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இந்த பேண்ட் விஷயத்திலையும் ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெரிய சண்டை இருக்குது. மடிச்சு விட்டுக்குருவாங்க, இப்படி பண்ணிக்கிடுவாங்க, ஆஃப் பேண்ட் போடுவாங்க, இப்படி பல மாதிரி இருக்கிறது. அதுல என்ன பிரச்சனை கேட்டா ஒரு ஹதீஸ கரெக்டா புரிஞ்சுக்கிறதுனால வந்த வேண நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். மஞ்சர்ர சௌபு குயலா லம் யன்திருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யார் ஒருத்தன் பெருமைக்காக ஆடை இழுபடும்படி நடக்கிறானோ, பெருமைக்காக வேண்டி ஆடை தரையில் இழுபடுற மாதிரி நடக்கிறான், ஆம்பளை நடக்கிறானோ, மறுமை நாளில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான், அவன் மேல அல்லாஹ் கோவப்படுறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் என்னத்தை தான் வேட்டியை கட்டினாலும் அது பாட்டுக்கு இறங்கிடுது கீழே, நான் என்னத்தை தான் வேட்டியை கட்டினாலும் தரையில ஈடுபடுற மாதிரி ஆயிடுது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பெருமைக்கு செய்யற ஆள் இல்ல, நீ என்ன பெருமைக்கு வேண்டி அப்படி செய்யற, உன் உடல் அமைப்புல இறங்கி போயிடுது, அதுக்கு என்னப்பா பண்றது அப்படின்ட்டாங்க. அப்ப இதுல என்ன அளவுகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா ஆடை இழுபடுவதை மட்டும் சொல்லவில்லை, ஒரு காரணத்தோடு சேர்த்து சொல்றாங்க. எந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தோடு சொல்றாங்களோ அதை பொதுவா எடுத்துக்கிற கூடாது. இப்ப உதாரணமா நீங்க இரவில் படுக்கும் போது விளக்கை அணைத்து விடுங்கள், ஹதீஸ் இது. இரவில் படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது விளக்கை அணைத்து விடுங்கள். ஏனென்றால் காரணம், இந்த காரணம் வரலன்னா நைட்லாம் போடவே கூடாது. இப்ப இந்த ஹதீஸ் உலகத்தை இது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இரவுல இருட்டுல தான் படுத்து கிடக்கணும்னு அர்த்தமாயிரும். நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு காரணம் சொல்றாங்க, இரவில் விளக்கை அணைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் எலிகள் அதை இழுத்து சென்று உங்கள் வீடுகளை பற்ற வைத்து விடும் அப்படின்றாங்க. இப்ப என்ன விளக்க சொன்னாங்கன்னு விளங்கி போச்சா? இப்ப முதல் அது மட்டும் சொன்னாங்கன்னா எந்த விளக்கம் போடக்கூடாது. இப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா எலி இழுத்துக்கிட்டு போய் பத்த வச்சிருமா, டீப் லைட் இழுத்துட்டு போய் பத்த வச்சிருமா, 0 வாட் பல்பு போட்டா இழுத்துட்டு போய் பத்த வச்சிருமா, அது எந்த விளக்க சொன்னாங்க? எண்ணெயை ஊத்தி திரி போட்டு ஒரு மண்சிட்டியில வைத்து எரிக்கக்கூடிய விளக்கா இருந்தா அந்த எண்ணெய் டேஸ்டுக்காக இப்படி திரிய திங்கும், அந்த பக்கத்துல நெருப்பு இருக்கும், இந்த பக்கத்துல எண்ணெய் ருசியா இருக்கும், இழுத்துக்கிட்டே போய் ஒரு குடிசையில போட்டுச்சுன்னா எரிஞ்சு போயிடும். மண்ணெண்ணெய் விளக்க கூட எலி இழுத்துட்டு போவாது, மண்ணெண்ணெய் வாடகை பிடிக்காது. மண்ணெண்ணெய் ஒரு செட்டில வச்சா கூட குற்றம் கிடையாது. நமக்கு நபிகள் நாயகம் காரணம் சொல்றாங்க, இந்த காரணம் தான் சொல்லி. அப்ப இப்ப என்ன செய்யலாம், நைட்ல விளக்கு போட்டுக்கலாம், லைட் போட்டு படுக்கலாம், அது குற்றம் கிடையாது. எலி இழுத்துக்கிட்டு போய் நம்மளுக்கு நாசம் பண்ண கூடாதுன்னு தான் தடுத்தாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி அடுப்பை அணைக்காம படுத்துடக்கூடாது இது மாதிரி. அப்ப ஆடையை தொங்க விடுற விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஆடை இழுபடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லல, பெருமைக்காக ஆடை இழுபடக்கூடாதுன்றாங்க. நல்லா நான் கட்டும்போது இப்படிதான் கட்டுவேன், வயிறு பெரிய வயிறா இருக்கு, ஒரு தொந்தி இருக்குன்னு வைங்களேன், சாப்பிட்டோம் நல்லா டைட்டா அப்படி நிக்கி இறங்கிடும், உணவோட சேர்ந்து அதுவும் இறங்கிடும், கீழே இழுபடத்தானே செய்யும். கட்டும்போது கரெக்டா கண்டைக்கு மேல கட்டுவாரு, வயிறு பெருசா இருந்துச்சுன்னு வைங்க சுரு வலிக்கிட்ட இறங்கி போயிடும், தொந்தியா இருந்துச்சுன்னா இறங்கி போயிடும், ஒட்டுன வயிறா இருந்தாலும் இறங்கி போயிடும். பிளாட்டா யாருக்கு இருக்கு அவர் தான் நிக்கும், வயிறு யாருக்கு பிளாட்டா அப்படி இருக்குதோ
அவருக்கு தான் வச்ச மாதிரி நிக்குமே தவிர வயிறு இப்படி ஒடுங்கி இடை சிறுத்து இருந்தார்கள் ஆனால் அவங்களுக்கும் வந்து இறங்கி போயிடும், கீழே ஆடை இறங்கிடும். சாப்பிட்டவன டைட்டா இருக்கும், லூஸ் ஆனவன அப்படியே இறங்கி போயிடும். அந்த மாதிரிலாம் இறங்குச்சுன்னா குற்றம் கிடையாது. பேண்ட பொறுத்த வரைக்கும் இது கையில வேட்டில வரும். பேண்ட பொறுத்த வரைக்கும் அது பெருமைக்கெல்லாம் இழுபடுற மாதிரி அந்த ஆடையுடைய டிரெஸ் அமைப்பே அவ்வளவுதான், பெருமைக்காக வேண்டி பண்றது கிடையாது. என்ன அதுல ஒண்ணு அசுத்தத்துல நஜீஸ்ல எல்லாம் படும், அது படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய ஆடையை போய் சுத்தமா வச்சுக்கணும். நீங்க அது கீழே இருந்துச்சுன்னு சொன்னா அசுத்தம் படும்னா அதை விட ஏற்றுதான் இருக்கணும். நீங்க அசுத்தம் படுற அளவுக்கு பட்டாலும் பரவாயில்ல, சாமியில மிச்சிட்டு தொழுவேன்னு சொல்லக்கூடாது. பொம்பளைக்கு மட்டும் அந்த அனுமதி இருக்குது. உங்களுடைய ஆடையில கீழே அசுத்தம் பட்டாலும் பரவாயில்லை, நல்ல இடத்துல அப்புறமேல அந்த மண்ணு படும், அந்த ஆடை படும் பொழுது சுத்தமாகிக்கிறது பெண்களுக்கு ஒரு பர்மிஷன் இருக்குது. ஆம்பளைக்கு என்ன இல்லை, அந்த பர்மிஷன் கிடையாது. அதனால அவங்களுடைய எல்லா ஆடைகளுமே மண்ணுல இழுக்கக்கூடாது, தரையில் இருக்கக்கூடாது. தரையில் அசுத்தம் இருக்கும், நாத்தம் இருக்கும். அதுக்காக சரி. அதாவது பிறந்த நாள் விழா என்பதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை, வாஸ்தவம் தான். அதே நேரத்தில் வந்து ஒரு சமுதாயத்துடைய புது நிகழ்ச்சின்னு வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விழாக்கள் வந்து சமுதாயத்தின் மீது அதிகப்படியான சுமைகளை சுமத்தும். முதல்ல நாம் பிறந்த நாள் இப்ப 2 பெருநாளையே சமாளிக்க முடியல, நமக்கு வருஷத்துக்கு 2 தான் வருது. அந்த 2 பெருநாளையே நமக்கு சமாளிக்க முடியலங்கும் போது நம்ம இந்த பிறந்த நாள் விழான்னு சொல்லி அதை ஒரு பங்கனா ஆக்கி விட்டு சமுதாயத்துக்கு ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டு போனோம்னா அதுக்குண்டு ஒரு ஸ்கீமு, அதுக்குண்டு ஒரு செலவு, அது மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்லயும் போய் கேட்கும். இங்க ஒரு புள்ள பிறந்த நாள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போயிடும். அது பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும். உங்க 50 பேருக்கும் ஆளுக்கு ஒரு லட்டு வாங்கி தர்றதுக்கு அது வசதி இருக்கும். அத்தை பசிக்காரன் வீட்டு பிள்ளைங்க படிக்கும். அது போய் என்ன செய்ய தெரியுமா, நான் பிறந்த நாளைக்கு வட்டிக்கு வாங்கியாவது நீ வந்து ஸ்வீட் வாங்கி கொடு, நான் காலேஜுக்கு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப சமூகத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. இந்த பிறந்த நாள் விழா என்பது வந்து எப்படி நீங்க கொண்டாடுறீங்க, மார்க்க இது வணக்கம் நீங்க கொண்டாடுவது இல்லை, வணக்க வழிபாடு நினைத்து நீங்கள் கொண்டாடு, அந்த வகையில் அது விதத்துல வராது. என்ன வரும் சொன்னா சமூகத்தில் கேடு உண்டாகும். அதனால எல்லாரும் செய்ய நினைக்குவாங்க, இது நல்ல வழிக்கு எல்லாத்தையும் பரவல. இதை தடுக்காமல் நீங்கள் விட்டீர்களேயானால் எதிர்கால தலைமுறைகளுக்கு 3 பண்டிகை உண்டாக்கிட்டு போறீங்க. தேவையில்லாதவர்களுக்கு கல்யாணத்தை விட கூடுதலா செலவாகும். ஏன்னா இது பெருநாளை விட, பெருநாளுங்கிறது எல்லார் வீட்லயும் பிரியாணி போடுவான், எல்லார் வீட்லயும் இறைச்சி பண்ணுவான், எல்லாரும் திண்டுக்குருவான். நான் எனக்கு தான் செலவு பண்ணிக்கிற போறேன் பிறநாள் அன்னைக்கு. பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுவேன், என்னை தாலி நண்பர்கள் வந்து நண்பிகள் வந்து நம்மளை காலி பண்ணி விடுவாங்க. பிறந்த நாள் வச்சுட்டு எத்தனை பேர் தன்னுடைய பாதி சொத்தை அழிச்சிட்டு போனவங்களாம் இருக்கிறான். வாடா பார்ட்டிக்கு வாடா, பிறந்த நாள் வந்துருச்சுலன்னு கூட்டிட்டு போக சொல்லி அவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் பில்ல போட்டு விட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான விழாக்கள் மண் சன்ன சுண்ணத்தன் செய்யத்தன் பொலகு விசுருகாவோ விசுருமன் அமிலபிகா நபிகள்லாம் எச்சரிக்கிறாங்க. யார் ஒருத்தன் கெட்ட ஒரு முன்மாதிரிய உலகத்துக்கு உண்டாக்கிட்டு போறானோ அதை பார்த்து யாரெல்லாம் கெட்டாங்களோ அந்த பாவம் அவனை சேரும்ட்டாங்க. அதனால பிறந்த நாள் விழான்னு நீங்க உங்களை வச்சு பார்க்காதீங்க, உங்களை சுத்தி இருக்கிற மக்களை பாருங்க. உங்களை பார்த்து அவங்க ஆசைப்படுவாங்க. ஏற்கனவே ஒருத்தன் வரதட்சணை வாங்கி ஒருத்தன் பண்ண வேலையை இன்னைக்கு பரவி போய் அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஊர் ஊரா கத்திக்கிட்டு கிடக்கிறோம். ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி எவனோ பழகிட்டு போனதை ஒழிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த திருமணங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேண்டு வாத்தியம், இசை கச்சேரிகள், மேளம், தாளம், குதிரையில மாப்பிள்ள, ஊரை சுத்தி பந்தல், விடிய மாப்பிள்ள ஊர்வலம் என்று லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு எவனோ உண்டாக்கிட்டு போக அதுக்கு இந்த சமுதாயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துச்சு. இப்பதான் அதை மாத்தி அதை கேவலமாக்கி பெரும்பாலானவர்கள் வெட்கப்பட்டு அதை விடக்கூடிய நிலைமை உண்டாயிருக்கிறது. இவன் புதுசா ஒண்ணு உண்டாக்கணுமா? நம்ம அப்படி நினைக்கணும். சமூகத்தில் நம்ம மட்டும் ஆள்றோம் நினைக்க கூடாது. மனிதன் வந்து சோசியல் அனிமல் நீங்க சொல்லுவீங்க, சமூக பிராணிங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம இப்படி செய்யறோமே இதனால அடுத்தவனுக்கு என்ன, மற்றவனை எப்படி பாதிக்கும், இதோட நின்றுமா, நான் கொண்டாட என்னோட நின்றுமா அப்படின்னு பார்க்கணும். 2வது வந்து ஒரு மனிதன் பிறந்ததுல கொண்டாடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. கொண்டாடுறதா இருந்தா அவன் எதை முயற்சித்து செய்கிறானோ அதை கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா கொண்டாடு, ஏன்னா நீ முயற்சித்தாய், அது உன்னுடைய உழைப்பினுடைய பயன். நீ பிறந்ததுக்கு நீ என்ன முயற்சிச்ச, நீ நான் பிளான் பண்ணி பிறக்கணும் செஞ்ச, நீ பிறந்தது அல்லாஹ்வுடைய கிஃப்ட். நீ பிறந்ததுல உனக்கு என்ன பெருமை அப்படி நினைக்கணும். நான் பிறந்ததுல எனக்கு என்ன பங்கு இருக்குது, எனக்கு ஒரு பங்குமே இல்லை, அப்புறம் என்னத்தை நான் கொண்டாடுறதுங்கிறேன்.
ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கணும். அதையே அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டாடல, சஹாபாக்கள் கொண்டாடலன்னு பாக்குறோம். அதனால இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் என்பதை எல்லாம் ஒழிச்சிருங்க. அதெல்லாம் நம்ம ஏழை மக்களுக்கு தாங்காது. பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே 50% இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். மற்ற சமுதாயம் மாதிரி நம்ம இல்ல. 50% மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறோம். அவங்களுக்கு இப்படிப்பட்ட சுமையில சுமத்தி பாவிகள் ஆகிறாதீங்க. அதனால கூடாதுங்கிறோம் சமூக பொறுப்போட. இது ஒரு பெரிய ஒரு தப்பான நம்பிக்கை நம்ம மக்கள் இருக்கிறது. ஜக்காத்துனா ரமலான்ல தான் கொடுக்கணும், ஜக்காத்துனா ரமலான்ல தான் கொடுக்கணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜக்காத் என்பது ஒவ்வொரு மனிதனை பொறுத்து நாளும் நேரமும் மாறும். எனக்கு ஜனவரி 1ஆம் தேதி ரூபா கிடைச்சுன்னு சொன்னா நான் அடுத்த ஜனவரிக்கு நான் 1ஆம் தேதிக்கு ஜக்காத்து கொடுக்கணும். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒருத்தனுக்கு ரூபா கிடைச்சுன்னு சொன்னா அவனுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு என்ன செய்யும்? அவனுக்கு ஜக்காத்து கடமையாகும். மார்ச்ல ஒருத்தன் பொருளாதாரத்தை அடையிறான்னு சொன்னா அடுத்த மார்ச்ல தான் அவன் கொடுக்கணும். அப்பதான் டெய்லி வருமானம் அரசாங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கும், டெய்லி செலவழிச்சிட்டு இருக்க முடியும். இப்ப நான் உதாரணமா எனக்கு ஷாபான் மாசத்துல ஷவ்வால் மாசத்துல ஷவ்வால் மாசத்துல எனக்கு பணம் வந்துருச்சு. நான் ரமலான்ல கொடுக்கறேன்னு வச்சிருந்தா 11 மாசம் யார் வீட்டு காசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஏழைக்கு சேர வேண்டிய ஹக்க நான் தாமதப்படுத்துறேன். ஷவ்வால் வந்துருச்சுன்னா அடுத்த ரமலான் வர்றதுக்கு 11 மாசம் ஆகும். இப்படி ரவுண்ட் அடிச்சு வரணும். ஷவ்வால்னா ரமலானுக்கு அடுத்த மாசம். ரமலானுக்கு அடுத்த மாசத்தில் நான் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு 1 லட்சம் ரூபாய் இப்ப கிடைக்குது. நான் இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இதுல உள்ள 2500 ரூபாய் என்னை சேர்ந்தது இல்லை. இந்த 1 லட்சம் ரூபாயில 2500 ரூபாய் 42% அது ஏழைக்கு சொந்தமான ரூபாய். ஏழைக்கு சொந்தமான ரூபாய 2500 ரூபாய நான் எப்படி 11 மாசம் ரொட்டேஷன் பண்ணுவேன்? அவனுக்கு கிடைக்க வேண்டியதை நான் எப்படி தாமதப்படுத்துவேன்? சதக்காவைத்தான் நீங்க ரமலானில் கொடுத்தால் கூடுதல் நன்மை இருக்கு, ஜக்காத்து கிடையாது. தாமதப்படுத்தின குற்றம் தான் சேரும். ஜக்காத்து என்பது கட்டாயமாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய தர்மம். சதக்கா என்பது அதுக்கு மேல நம்மளா விரும்பி செய்யற தர்மம். நம்ம விரும்பி ஏதோ நம்மளா ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப அடுத்த மாசம் ரமலான் வருது, கூட நன்மை கிடைக்கும், இது நன்மை, இது ஓகே. இன்னைக்கு செலவழிக்கன்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு விட நம்ம ரமலான்ல பண்ணா 10 மடங்கு அதிகமா நன்மை கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க தாமதப்படுத்தினால் சதக்காவுக்கு ஓகே. ஜக்காத்துக்கு ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 365 நாளும் ஜக்காத்து வசூலிக்கப்படும். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு நாள்ல ஜக்காத்து கடமையாகும். டெய்லி அரசாங்க அலுவலர்கள் போய் அவனுடைய டயத்துல போய் ஜக்காத்தை வசூல் பண்ணுவாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், இல்லாதனால நமக்கு எல்லாம் குழம்பி போச்சு. இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாதனால நம்ம ரம்ஜான்ல தான் கொடுக்கணும். ஜக்காத்துக்கு சதக்காவுக்கு வித்தியாசம் தெரியாம இந்த அஜர்த்துமார்கள் ரம்ஜான்ல பயான் பண்ணி காசு வைக்கிறதுக்கு வருவாங்க. அப்ப இந்த ஜக்காத்து சிறப்பெல்லாம் சொல்லி ரமலான்ல அள்ளி கொடுங்கம்பாங்க. அவங்க சுயநலத்துக்காக சொன்ன விஷயங்கள் நமக்கு ஜக்காத்தை இப்படித்தான் கொடுக்கணும்னு பதிய வச்சிருச்சு. அதான் கோளாறு காரணம். நஃபில கிடைக்கும். நஃபில தமிழ்நாடுல கொடுத்தீங்கன்னா நன்மை கிடைக்கும். ஃபர்ல லேட் பண்ணா அந்த நன்மை கிடைக்கும், குற்றம் தான் கிடைக்கும். செய்யது கொடுக்கலாமா நினைக்கிறீங்களா? வாரிசுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கூடாதுன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுதை விட ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து அரசாங்க கருவூலம். அந்த அரசாங்க நிதியை தானோ தன்னுடைய குடும்பத்தினரோ தன்னுடைய வழித்தோன்றல்களோ உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அதை பெறக்கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல ஜக்காத்து குவிஞ்சு கிடக்கும். நபிகள் நாயகத்துடைய பேரப்புள்ள ஹுசைன் ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டுருவாரு. நபிகள் நாயகம் பார்த்துருவாங்க. ஊடி விரலை வாய்க்குள்ள விட்டு அதை தோண்டி எடுத்து கீழே போட்டுவிட்டு, இது நமக்கு ஹராம் தெரியாதா? பொது பணத்தை நாம் தொடக்கூடாது, நானும் தொடக்கூடாது, நீனும் தொடக்கூடாது. அண்ணாலா குழு சதக்கா, இந்த சதக்கா தர்மம் பிச்சை எல்லாம் நமக்கு உரியது இல்லைன்ட்டாங்க. அரசாங்கத்தினுடைய அதிபரா இருந்து அரசாங்கத்துடைய சல்லி காசை கூட தொடமாட்டேன்னு சொல்லி சபதம் செஞ்சு வாழ்ந்த ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தனக்கு மட்டும் அந்த சுமையை சுமத்திக்கல, அவங்களுக்கு மனைவிக்கு சுமத்திட்டு போயிட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு சுமத்திட்டு போயிட்டாங்க. உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வாரிசா வர்றாங்களோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுட்டாங்க. ஜக்காத்து நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றல் யாராவது சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுக்க கூடாது.
அந்த 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 அந்தஸ்தை கெடுத்துருவாங்க இவங்க அதுக்காக. ஓகேயா?